ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்துருந்தோம்னா, பிரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரைம் நம்பர் அப் டூ என். இப்போ என் ஒண்ணு குடுக்குறாங்க. என் வரைக்கும் இருக்க எல்லா பிரைம் நம்பரும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இத ஒரு கிளாசிக் வே வேல போட்டா என்ன பண்ணலான்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி எனக்கு பிரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்த மாரி. அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். இங்க லிங்க் வரும். அந்த வீடியோ பாருங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் ஐட்ரேட் பண்ணி ஏதாச்சும் டிவிசிபிள் ஆச்சுன்னா, அது வந்து பிரைம் நம்பர்ன்னு சொல்லிருவேன். ஸோ நம்ம பேசிக்கா என்ன செய்வோம்னா, ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி, வ 2ல இருந்து n 1 வந்து ஆ பிரைம் நம்பர் கிடையாது. 2ல இருந்து n வரைக்கும் ரன் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச பிரைம் ஃபங்ஷனுக்கு அந்த வேல்யூ மட்டும் அனுப்புறோம். ஓகேவா? சப்போஸ் பிரைமா இருந்துச்சுன்னா, அத வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ, நம்ம வந்து சும்மா பேசிக்கா ஆல்ரெடி தெரிஞ்சத வச்சு போடணும்னா, நம்ம இது மாரி பண்ணலாம். பட் இதுல டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூப் வந்து n டைம்ஸ் ரன் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த பிரைம் ஃபங்ஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் வரும். சரியா? ஸோ, நம்மளுக்கு அப்ப ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆகும்னா, n இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. நம்ம இதோட ஆப்டிமைஸ்டா போட முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா n இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் nனா, இப்போ வந்து நான் 10^6 வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எத்தன ஆப்பரேஷன் வந்துரும்னா, 10^9 ஆப்பரேஷன்ஸ் வந்துரும். அது வந்து டூ காஸ்ட்லி. நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்த மாரி டைம் காம்ப்ளெக்சிட்டி வீடியோல 10^8 வரைக்கும் தான் பார்க்கணும். 10^9 வந்து டூ காஸ்ட்லி. சரி, எப்படி பண்ணலாம் இத அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதம் நேம் என்னன்னா, சீவ் ஆஃப் எரட்டோசினிஸ். ஓகேவா? இது வந்து ஒரு கிரீக் மேத்தமேட்டிஷியன் கண்டுபிடிச்ச அல்காரிதம். இந்த அல்காரிதம்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து n வந்து 15ன்னு குடுக்குறேன். என்ட்ட ஒரு அரேலாம் லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்டில 1லேருந்து 15 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் இருக்கும். சரியா? அந்த எல்லா நம்பர்ஸையும் நான் ஸ்டார்ட்டிங் என்ன சொல்லிருவேன்னா, பிரைம்ன்னு சொல்லிருவேன். இப்போ டேக் எக்ஸாம்பிள் நம்மட்ட வந்து ஒரு அரே இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கு. 12, 13, 14, 15. நான் ஸ்டார்ட்டிங் என்ன சொல்லிர்றேன்னா, எல்லாமே பிரைம்ன்னு சொல்லிர்றேன். ஓகேவா? ஸோ பிரைம் மேபி ட்ரூன்னு வச்சுர்றேன் எல்லாமே. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்டிங் நம்மளுக்கு எல்லாமே பிரைம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சரி, ஸ்டார்ட்டிங் எல்லாமே பிரைம்ன்னு சொல்ட்டீங்க. நம்ம நாட் பிரைம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, 1 வந்து நாட் பிரைம். ஸோ நான் 1 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிர்றேன். நமக்கு 1 தேவையில்ல. பட் 2லேருந்து பிரைம் கரெக்ட்டா? நான் வந்து 2 வந்து பிரைம்ன்னு சொல்லிட்டேன்னா, 2வோட மல்டிபிள்ஸ் எல்லாம் பிரைம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப 2வ வந்து பிரைம்ன்னு சொல்லிர்றேன். 2ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 4, 6, 8, 10 இப்படி 2 2s ஆர் 4, 2 3s ஆர் 6 அது மாரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ 2ஓட மல்டிபிள்ஸ்லாம் பிரைம் கிடையாது. வை? பிகாஸ் இப்ப நம்ம 2ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தோன்னா, இப்போ 4க்கு பார்த்தீங்கன்னா, 2ஓட மல்டிபிள்ஸ் சொல்லியிருக்கோம். இதுக்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 4. பிரைம்னா எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். எனிதிங் அதர் தேன் தட் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா, அது வந்து பிரைம் கிடையாது. சரியா? ஸோ வந்து இங்க 2 வந்து ஃபேக்டரா இருக்கு. அப்போ அது வந்து பிரைம் கிடையாது. ஸோ நான் என்ன செஞ்சுருவேன்னா, ஃபர்ஸ்ட் நான் 2 போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 பார்க்குறோம் பிரைம்ன்னு. அதோட ஃபேக்டர்ஸ்லாம் நான் கிராஸ் பண்ணிர்றேன் பிரைம் கிடையாதுன்னு. பார்த்தீங்கன்னா 4, 6, 8, 10, 12, 14. சரியா? சரி. இப்ப நெக்ஸ்ட் போலாம். 2 2 பிரைம்ன்னு கண்டுபிடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. இப்ப நான் 3 பார்க்குறேன். 3 வந்து பிரைம் தான். ட்ரூன்னு தான் இருக்கு. அப்ப நான் என்ன செய்வேன்னா, 3யோட ஃபேக்டர்ஸ் தான் பார்ப்பேன். 3யோட ஃபேக்டர்ஸ் என்ன? 6, தென் 9, 12, 15. இதெல்லாம் 3யோட ஃபேக்டர்ஸ். சரியா? 3யோட ஃபேக்டர்ஸா என்ன சொல்லிட்டோம்? பிரைம் இல்லன்னு சொல்லிட்டோம். சரி. இப்ப நெக்ஸ்ட் வேல்யூ நான் போறேன். நெக்ஸ்ட் வேல்யூ போகும்போது எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரைக் ஆயிருச்சு. பிரைம் கிடையாதுன்னு.
சரியா? நான் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ஆல்ரெடி பிரைம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ, நான் வந்து அத ஃபேக்டர்ஸ்லாம் செக் பண்ண தேவையில்ல. ஏன்னா, இப்போ 4 ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 8, 12, 16ன்னு போகும். அது வந்து ஆல்ரெடி 2 ஃபேக்டர்ஸா இருந்திருக்கும். மல்டிபிள்ஸா தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஃபேக்டர்ஸ் கிடையாது. மல்டிபிள்ஸா தான் இருந்திருக்கும். ஸோ, நம்ம அத வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும்னு தேவையில்ல. அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ, நான் நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் போறேன். இப்போ 5 பார்த்தீங்கன்னா, பிரைம்ன்னு இருக்கு. ஸோ, 5 ஃபேக்டர்ஸா என்ன? 10, 15 அது ஆல்ரெடி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். ஸோ, நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? அதே மாரி நான் நெக்ஸ்ட் பார்க்குறேன். 6, 7 எல்லாத்துக்கும் பார்க்குறேன். இது மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு எண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து என்னென்ன பிரைம் நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ, இந்த அரேல பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்னலாம் பிரைம் நம்பர்ஸா இருக்குன்னா, 2, 3, 5, 7, 11, 13 இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸா இருக்கு. நம்ம 15ன்னு என்ன குடுத்தோம்னா, நம்மளுக்கு இதெல்லாம் ஃபேக்டர்ஸா இருக்கு. பிரைம் நம்பர்ஸா இருக்கு. சரி, இதுல நமக்கு என்ன ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் தான் கிராஸ் பண்ணிறதுனால, மல்டிபிள்ஸ் தான் கிராஸ் பண்ணிறதுனால, நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் திரும்பி பிரைமான்னு கண்டுபிடிக்க தேவையில்ல. அதெல்லாம் ட்ராப் ஆகுது. ஸோ, இத ஒன்ஸ் நம்ம நெறையலாம் ஒரு வாட்டி ஐட்ரேட் பண்ணுவோம். அதுக்கு n டைம்ஸும், அத மல்டிபிள்ஸா கிராஸ் பண்றதுக்கு log n டைம்ஸும் ஆகும். ஸோ, டோட்டலா n log n இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டில நம்ம இந்த ப்ராப்ளம் போட்டுறலாம். ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், லிஸ்ட் எடுத்துக்கிறோம். லிஸ்ட்ல இருக்க எல்லா நம்பரையும் நம்ம என்ன சொல்லிடுறோம், பிரைம்ன்னு சொல்லிர்றோம். அப்ப நான் ஒவ்வொரு நம்பரா எடுக்கிறேன். கரண்ட் நம்பர் பிரைமான்னு பார்க்குறேன். 2ல பார்ப்பேன். ஆமா, ட்ரூன்னு இருக்கும் பிரைம்ன்னு. ஸோ, மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிருவேன்னா, கிராஸ் பண்ணிருவேன் பிரைம் கிடையாதுன்னு. அதே மாரி நெக்ஸ்ட் நம்பர் போவேன் 3 இருக்கு. 3ய பார்ப்பேன். அதோட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிருவேன். நெக்ஸ்ட் 4 பார்ப்பேன். 4 வந்து பிரைம் கிடையாது. ஏன்னா, அது வந்து அதுக்கு 2 வந்து ஃபேக்டர்ஸா இருக்கு. ஓகேவா? 2 வந்து ஆல்ரெடி பிரைம் கிடையாதுன்னு கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ, 4 நம்ம பார்க்க மாட்டோம். பிரைம்ல என்ன பண்ணிருவோம், ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ போயிருவோம். சரியா? அதே மாரி நம்ம அப் டூ n நம்பர்ஸ் வரைக்கும் பண்ணுவோம். இத நம்ம எப்படி கோடா பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு n வாங்கிக்கிறேன். நான் என்ன சொன்னேன், n வரைக்கும் ஒரு அரே வச்சுக்கலான்னு சொன்னேன். ஸோ, அப் டூ n வரைக்கும் நான் அரே வச்சுக்கிறேன். லாஸ்ட்டா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் மட்டும் வச்சுக்கலாம். என்னென்னலாம் வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஓகேவா? ஸோ, நம்ம இதில என்ன பண்ண போறோம்னா, நான் என்ன சொன்னேன், 1 வந்து பிரைம் கிடையாது. ஸோ, 2ல இருந்து நான் செக் பண்ண போறேன். 2ல இருந்து n வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் தான் பிரைமா இருக்கும்னு செக் பண்ண போறேன். இப்ப என்ன சொன்னேன், கரண்ட் நம்பர் வந்து பிரைமான்னு செக் பண்றோம். சப்போஸ் பிரைமா இருந்துச்சுன்னா, அத வந்து நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் பிரைம்ன்னு. அதுக்கப்புறம் இருக்க எல்லா மல்டிபிள்ஸையும் நான் பிரைம் இல்லன்னு சொல்லியிருந்தோம். எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம 2ல இருக்கோம்னா 2 + 2 தான் நெக்ஸ்ட் பார்க்கணும். 3ல இருக்கோம்னா 3 + 6 6 தான் பார்க்கணும். அது பிளஸ் பண்ணியாச்சு. தென் j ≤ n வரைக்கும் பார்க்கணும். நம்ம j வந்து 1 1 இன்கிரிமென்ட் பண்ணக்கூடாது. i இன்கிரீஸ் பண்ணணும். இப்போ 2னா 4, 6, 8ன்னு இன்கிரிமென்ட் ஆகுது. ஸோ, நான் மல்டிபிள்ஸா இன்கிரீஸ் பண்ணிட்டே போறேன். ஸோ, நான் ரிமைனிங் எல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன்னா, பிரைம் கிடையாதுன்னு சொல்லிடுறேன். ஸோ, ஃபால்ஸ்ன்னு வச்சுர்றேன். ஓகேவா? நம்ம இது மாரி ரிப்பீட்டேட்டிவா பண்றனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபைனலா வந்து நம்மளுக்கு எ அப் டூ n வரைக்கும் இருக்க பிரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 13 குடுக்குறேன். இப்போ 13 குடுத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ட்ரூன்னு எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஃபில் இஸ் டைம். இப்போ நான் 13 குடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா, 2ல இருந்து 30 வரைக்கும் இருக்க எல்லா பிரைம் நம்பர்ஸும் இருக்கு. நம்ம இத வந்து 10^6, 10^7 வரைக்கும் பயப்படாம டைம் டீல எரிக்காம இந்த இது போடலாம். ஸோ, இது மாரி நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ல ஒவ்வொரு நம்பரும் கண்டுபிடிச்ச மாரி, இப்போ அப் டூ n நம்பர்ஸ்க்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. வித் லெஸ் டைம் காம்ப்ளக்சிட்டி. ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.